வீட்டு மேல யாருங்க? அரே வீட்டு மேல யாரு? குமார் வீட்ல கீது. யார் நீங்க? குமார் நம்ம கிட்ட கடன் வாங்கிக்குது. ஆபீஸ் போனா ஒஞ்சிக்குது, ஃபேக்டரிக்கு போனா ஒஞ்சிக்குது. நம்ம வீட்டு மேலே வந்து லபக்குன்னு பிடிச்சுக்குது. அவர் இன்னும் வரலீங்க. நிமிழ் போய் சொல்றான். இப்ப நம்ம வீட்டு மேல போய் தேடுறோம். ஏ குமார் நில்லுங்க. ராத்திரில வந்து இப்படி கலாட்டா பண்ணா நான் சத்தம் போட்டு. அண்ணி அண்ணி, என் வேஷத்தையே உங்களால கண்டுபிடிக்க முடியல. சுத்தமா ஏமாந்துட்டீங்க. குமார் நீயா? அப்பா நான் பயந்தே போயிட்டேன். இந்த வேஷம் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. தொழிலாளர் சங்க ஆண்டு விழாவில் இந்த வேஷத்தை போட்டு டான்ஸ் ஆடினேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் கிடைச்சது. இந்த வேஷத்தோட உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க தான் பயந்துட்டீங்க. நல்ல விளையாட்டுப்பா. எங்க நீ குழந்தைங்க அதுக்குள்ள தூக்கிட்டாங்களா? ஆமா, வா சாப்பிடலாம். அண்ணா அவர் இன்னும் வரல, நீ வாப்பா சாப்பிடலாம். அண்ணி நான் அவசரமா வெளியே போகணும். ட்ரெஸ் மாத்திட்டு போயிடுறேன். அண்ணன் வந்தா எனக்கா காத்துட்டு இருக்க வேணாம்னு சொல்லு. பின்னால என்னடா கோஷம்? யாருக்கும் வழி வேணுமா? வழி வேணுமா? அவன் சொல்லிட்டான், இவன் வந்துட்டான். கால வந்தவள்ள பெரிய கொம்புனா அந்த இடத்துக்கு போக சொல்லிட்டான். புத்தகங்களை பண்ணிக்கிறான். கார்ல உட்கார்ந்துட்டு கலாட்டா பண்றது. கொஞ்சம் நிதானி நைனா. இம்மா பெரிய ஊர்வலம் போய்கிட்டு இருக்குதா? கண் தெரியல. தெரியுது. எதுக்கு ஊர்வலம்? ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறீங்க. மக்கான் சாவடி பரம்பரை பஜார்பட்ட பக்கரி கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணாத்த 3 வருஷத்துக்கு முந்தைய உண்டகட்டி கிருஷ்ணனை சாத்தகனை குத்திட்டு ஜெயில இருந்துட்டு இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்காரு. அதான் இப்படி ஜல்சா. ஒதுங்களா ஒதுங்க. யாரா என்ன பத்தி தெரியாது நினைக்கிறேன்னு சொல்லி வை. மரியாதையா வழியோட போறியா இல்லையா? இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நீ என்னடா வார்னிங் கொடுக்கறது? நெஞ்சில தம் இருந்தா என் மேல கை வை பார்க்கலாம். ஐயா வச்சானே. ஐயா ஐயா. ஏய் மீனா, மீனா குட்டி நில்லுமா. எதுக்குயா? வாத்தியார் சொன்னா நில்ல. வாங்க பயந்துற போகுதா? ஆமா நீ என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? கையடியா. இரு போலாம். ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நாள் ஜாலியா தமாஷா பேசலாமே. அம்மா இது என்ன புச்ச வளையல் வாங்கி போட்டீங்க? கையடியா, செருப்பு பிஞ்சிடும். ஐயா செருப்பு பிஞ்ச உடனே தச்சுக்குவனே. ஆனா இது என்ன பைசாரி புச்ச ஒண்ணு வாங்கி தட்டுமா? போறம்போக்கு. என்னடா காட்டமா பேசுது? விட்டுலாமா? ஐயோ இன்னைக்கு விட்டா அப்புறம் மஜா இல்லையே. மெய்தா மஜா இல்ல. வா நம்ம போய் தனியா பேசலாம். எங்களை பிடிக்க சொல்லு. ஆமா ஏன் உளுந்த? அவன் தள்ளலாம் ஊந்த. அவன் மட்டும் தள்ளாம இருந்தாலும் வேச்சுக்கோ. அவளுக்கு ஒரு காடை காட்டியிருப்பேன் நானு. கிழிச்ச எட்டுக்கா பூச்சி மாதிரி மீசைய பாரு. நீ எல்லாம் ஒரு தலைவன். அடுத்த தலைவர் நான் தான். என்னடா
வணக்கங்க. வணக்கம். நான் கராத்தே கத்துக்கலாமா சார்? ஒரே மாசத்துல கத்துக்குவேன். சில ரவுடி பசங்க என்கிட்ட வாலாடுறாங்க. அவங்கள புரட்டு எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். சேர்ந்துக்கலாம். ஓகே. என்னம்மா சத்தம்? கராத்தே பழகிட்டு இருக்கேன்பா. ஆமா, இன்னைக்கு உங்க ஃபேக்டரியில செல்ல தரப்போறான்னு சொன்னியே? ஆமாப்பா, சமையல முடிச்சிட்டு போறேன்ப்பா. தொழிலாளர் தோழர்களே, சகோதரர்களே, நான் இப்பொழுது உங்கள் முன்னால் வேதனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு நிற்கிறேன். ஆம், இத்தொழிற்சாலைக்கு கனிவும் கருணையும் உள்ள முதலாளியாக இருந்த திரு யோகானந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு கொடூரமான விபத்தில் மாண்டு விட்டார் என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். யோகானந்த் அவர்களின் ஒரே வாரிசை, அவருடைய புதல்வரை இப்பொழுது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மிஸ்டர் பரத். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, திரு யோகானந்துக்கு எனக்கும் 20 வருஷ சிநேகிதம். அவர் என் கூட பிறக்காத சகோதரர். அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு, அவருக்கு இப்படி ஒரு முடிவு. ஐ எம் சாரி, என் தொண்டை அடைக்கிறது, என்னால பேச முடியல. அப்பா, நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமா, உட்காருங்க. ஐ எம் சாரி, ஐ எம் சோ சாரி. திரு யோகானந்த் அவர்களின் திருவுருவத்தை இங்கே சிலையாக நிறுத்தி இருக்கிறோம். இந்த நல்லவருடைய சிலையை திறந்து வைக்கும்படி எனது தந்தையும் திரு யோகானந்தின் நண்பரும் இந்த தொழிற்சாலையின் பங்குதாரருமான திரு ராம்மோகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும். எங்கள் முதலாளி திரு யோகானந்த் மிகவும் நல்லவர், நேர்மையானவர், தொழிலாளர்களுக்காக வாழ்ந்தார். எங்கள் துன்பங்களை தெரிந்து கொண்டு தீர்த்து வைத்தவர் அவர். எங்கள் குறைகளை புரிந்து கொண்டு போக்கி வைத்தவர் அவர். பாசமுள்ள, பரிவுமிக்க அந்த உத்தமரின் சிலையை திறந்து வைக்கும் தகுதியையும் உரிமையையும் இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஒரு மூத்த தொழிலாளிக்கு தான் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான்சென்ஸ். உங்களுக்குள்ள தகுதி என்ன, உரிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே போட்ட புரோகிராம உங்களுக்காக மாத்த முடியாது. நத்திங் டூயிங். மாத்த முடியும் அங்கிள், மனசு இருந்தா மாத்த முடியும். எங்க அப்பா வெறும் முதலாளி மட்டுமில்லை, அவர் ஒரு தொழிலாளியும் கூட. சோ ஒரு தொழிலாளியுடைய சிலைய அனுபவமும் நேர்மையும் உள்ள இன்னொரு தொழிலாளி திறக்கிறது தான் நியாயம். அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அப்பா, நானும் பரத் கட்சி தான். தொழிலாளி இல்லைன்னா முதலாளி இல்ல, தொழிற்சாலைகள் இல்ல, உற்பத்தி இல்ல. தொழிலாளி தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. குமார், உன்னுடைய வேண்டுகோளின்படி இந்த சிலையை ஒரு தொழிலாளி தான் திறந்து வைப்பார். பரத், யூ ஆர் 10% கரெக்ட். தேங்க்யூ. வணக்கம். வெல் டன் குமார். தேங்க்யூ. தொழிலாளர் தோழர்களே, இன்றையிலிருந்து தந்தை விட்டு சென்ற பணியை மகன் தொடருவார். ஆமாம், தொழிற்சாலை நிர்வாகத்தில் அவரும் மேனேஜிங் டைரக்டராக பங்கு கொள்வார். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். உட்கார். மன்னிக்க வேண்டும் தொழிலாளர் நண்பர்களே, இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நடத்தும் அறிவோ அனுபவமோ எனக்கு இல்லை. ஆக இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்கும் நிலையிலும் நான் இல்லை. இல்லைங்க, நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்கள் அன்பிற்கு நன்றி. நேரம் வரும்பொழுது இந்த பொறுப்பை நானே ஏற்பேன். அதுவரை இந்த ஃபேக்டரி நிர்வாகத்தை திருவாளர் ராம்மோகன் அவர்களும் அவருடைய குமாரரும் ஏற்று நடத்துவார்கள். அவர்கள் நிர்வாகத்தில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. வணக்கம். நம்ம ஃபேக்டரியில சீஃப் எலக்ட்ரீஷியன் குமார். குமார் எலக்ட்ரீஷியன். தேங்க்யூ. போலாமா? போலாம் போலாம். அந்த பைப்ஸ் எல்லாம் இப்படி வந்து இப்படி கீழே போய் அதுல பல கனெக்ஷன்ஸ் இருக்கு. இது ஒண்ணு கேட்கல, அதுலயே போய் பேசுவோம். சரி, நான் வரேன். போயிட்டாரு, நான் போத்தலையே.
அவருக்கு காது கேட்கல. ஐயோ பாவமே. அவரு காதுல ஒண்ணு இல்ல, இந்த சத்தத்துல காது கேட்கல. எனக்கே கேட்கல. எனக்கே கேட்கல. போன் வந்திருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு போன் வந்திருக்கா? போன் போன். யாருக்கு போன்? இத வந்துடுறேன். ஹலோ, நீங்களா? நீ எங்க இருக்க? ஆமா, என்ன பண்ற? வேலை செய்யறேன். பேர் என்ன? மீனா. மீனா? லாங்கு மீனா நெத்திலி மீனா? உடம்பு ஏன் இப்படி ஆடுது? மிஷினை பிடிச்சுன்னா தானே ஆடும். உங்களை பார்த்ததும் அதிகமா ஆடுது. ஆடாது பின்ன? அன்னைக்கு கொஞ்சம் ஆட்டமா ஆடுன, ஏன் நிறுத்திட்ட? ஆடு. ஏய், நீயா? ஏன் அடற? இங்க எப்படி வந்த? மை காட், என்னாச்சு உனக்கு? முதலாளி, இப்படி இப்படி கொஞ்சம் வாங்க முதலாளி. எதுக்கு? வாங்க முதலாளி. எதுக்கு? என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. காலை விடு. சொன்ன கேளு, காலை விடு. நான் கீழே விழுந்துருவேன். முதலாளி, நீங்க தான் என் முதலாளின்னு தெரியாம அன்னைக்கு உங்களை மடக்கி நான் ஏதேதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு வயசான அப்பா, அவருக்கு கண்ணு தெரியாது முதலாளி. நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா அவருக்கு கஞ்சி ஊத்த முடியாது முதலாளி. நீங்க யாரோ பெரிய வீட்டு மைனன்னு நினைச்சுக்கிட்டு முதலாளி நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி, டிஸ்மிஸ் பண்ண போ. சரிங்க முதலாளி. முதலாளி, அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன், போ. அது போதுங்க முதலாளி. என்ன? எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலைங்க. ஏதாவது கொஞ்சம் மேல போட்டு கொடுத்தீங்கன்னா. இடத்த கொடுத்தா ஐயோ, மறுபடியும் ரெண்டு அர்த்தத்துல வார்த்தைங்க வருது. நீ போ போ. முதலாளி, இப்ப கண்டிப்பா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். பேச்சு மாறுறீங்களா முதலாளி? ஐயோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? உங்ககிட்ட தனியா பேசணும். இப்ப என்ன கூட்டத்துல இருக்கும்? ரொம்ப ரகசியம். அப்படியா? அத மனசுலயே வச்சுக்க. முதலாளி, பெரிய முதலாளி, அதான் உங்க அப்பா. அவர் விபத்துல சாகல முதலாளி. என்ன சொல்ற? ஆமா, அவரை ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான். எங்க அப்பாவா? நிஜமாவா? உனக்கு எப்படி தெரியும்? யார் கொலை பண்ணாங்க? இங்க வாங்களே, அத பாருங்க. இதே மாதிரி ஒரு சர்தார்ஜி விபத்து நடந்த இடத்துல இருந்து ஓடி வந்தா. அவனை நிறுத்தி அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன். பதிலே சொல்லாம ஓடிட்டான். அவன் உனக்கு அடையாளம் தெரியுமா? ஓ, தெரியுமே. மாசம் 21ஆம் தேதி சாயந்தரமா? அன்னைக்கு தானே உங்க தொழிலாளர் சங்க ஆண்டு விழா? கரெக்ட். என் புடவையா? ஏன் எடுக்கிற? ருக்மணி தெரியுமா? அதாம்மா என் கீப்ரு. அது புடவை இல்லாம அல்லறிங்க அடிக்குது. இந்த புடவைய குட்ட ஒரு சுத்தி சுத்திக்கோ பாவம். ஐ பாரஞ்சாயிட்டி. அட பாவி, நீ நாசமா போக. ஒன்ன குட்டா எப்படியா செட்டா குடுக்கணும்? ஐயோ, எவனோ குதிரை மேல வர்றான்.
ஏய் என்னாச்சு? பக்ரீன் ஒரு ரவுடிங்க என்கிட்ட வம்பு பண்ண வந்தான். தூரத்துல நீங்க வர்றத பார்த்த உடனே என் புடவெல்லாம் உருவிட்டு ஓடிட்டாங்க. சரி, புடவை தானே போச்சு, நீ மேல வர்றது தானே. முடியாதுங்களே. இப்படி பிடிவாதம் முடிச்சா அப்படி? இல்லைங்க, பாவாடை ஜாக்கெட்லாம் கரையில வச்சிருந்தேன், அதையும் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான். அப்படின்னா அப்படித்தான். அப்போ தண்ணிக்குள்ள பொம்பளை பொண்ணு. நீ சுமார், உனக்கு என்ன? சிரிக்காதீங்க, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. உதவி பண்ணணும்னா நானும் இல்ல தண்ணியில இறங்கி வரணும். ஐயோ வேண்டாங்க, துணி ஏதாவது கொடுத்தீங்கன்னா. துணி இது பத்தாது. மேல போட்டுக்க கொடுத்துட்டீங்க, கீழே சுத்திக்க. என் பேண்ட் கட்டி கொடுக்க சொல்றியா? ரொம்ப நல்லா இருக்கும். சாரி, நன்றாவியா இருக்கும். கோட்டை மாட்டிக்க, சரியா இருக்கும். நீளமான கோட்டு தான். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கீங்களே. நான் நல்ல புள்ளதான், ஆனா சமயத்துல நம்ப முடியாது. அதனால நீயே திரும்பிக்க. யாருங்க நீங்க? வீட்டுல அம்மா இருக்காங்களா? நான் குழந்தையா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? அண்ணா, தம்பி, அக்கா, தங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. நீங்க? நான் யாருன்றத அப்புறம் சொல்றேன். அப்பா வீட்டுல இருக்காரு. கதை கேட்க பக்கத்து வீட்டு பையனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம். ஐயோ, எதுக்கு கதவை மூடு? சொல்லட்டுமா, பாடட்டுமா? நான் சகல கலா வல்லவன். ஓயம் புலி மட்டக்காலே. ஐயோ, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என் உடம்புல ரோஷம் அதிகமா போச்சு, அதான் டக்கிக்க போறேன். நான் கத்துவேன். வாய பொத்துவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, நாட்டம் சிரிக்கிறேன். இன்னுமா புரியல? புரியல. நான் யாருங்கிறத சொல்லிடுறேன். முதலாளி, நானேதான். சரி, என்ன மாதிரி வேற யாராவது உன்னோட அதை அழிக்க வந்தா? என்ன? வாசல்ல போட்டிருக்கல கோலம், அது எதை அழிக்க வந்தா? ஒரு வயசு பொண்ணாச்சே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். சரி விடு. இப்ப வேற யாராவது உன்னை வந்து தப்பு பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்க, இப்படியா பயந்து விட்டுறது? பின்ன என்ன செய்யறது? ஆனா ஒரு முறம், ஒரு கரண்டி, அட்லீஸ்ட் ஒரு தலாணியாவது எடுத்து அடிக்கணும்ல. எனக்கு ரேட்டிங்ல ஒரு த்ரில் குறையுது இல்ல. பயத்துல எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. என்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. இன்னும் அது விளையாட்டு இல்ல. நான் போட்ட வேஷத்தை உங்ககிட்ட காட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கு வேஷம்? அடையாளமே தெரியுங்க, உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் இந்த வேஷத்துல வந்திருக்கு. இந்த வேஷத்துல நான் ஃபேக்டரிக்கு வரேன். எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறியா? நான் கேட்டா வேலை கொடுத்துருவாங்களா? சின்ன முதலாளி கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வரேன். சின்ன முதலாளி சிபாரிசு கடிதம் கொடுக்கணுமே. அறிவு களஞ்சியமே. நான் தான் சின்ன முதலாளி. ஆமா ஆமா. போலாமா? அப்படியா? சரி சரி. வணக்கம் மேஸ்திரியா. வணக்கம். கொஞ்சம் நில்லுங்களேன். மேஸ்திரி மேஸ்திரி. நான் வழக்கமா முதலாளிங்களுக்கு தான் சொல்றது வழக்கம். இவரினுமா ஆசைப்படுற நீ வர வற்படுத்துறா. வணக்கம். யார் இந்த அதிக பிரசங்கி? ஊரு கருக்கனாஞ்சேரிங்க. ஐயா, பெரியராஜ்ல சொல்ல தேவையில்ல. இந்த எருகுனாஞ்சேரி இருக்குது பாருங்க, அங்க இருந்து அப்படியே கிழக்கால போனீங்கன்னா வடகனாஞ்சேரிங்க. அங்க இருந்து இடதுக்கு பக்கம் திரும்ப வலது கை திரும்பினீங்கன்னா வடகனாஞ்சேரி. அங்க இருந்து வடகால போனா வடகனாஞ்சேரி. இவரு முறைங்க, முறைக்க சொல்லுவீங்க. முறைமாப்பிள மாதிரிங்க. ஐயா, பெரியராஜ்ல சொல்ல அதாவதுதான் எங்க அப்பாரும் இவங்க அம்மா எல்லாம் சித்தப்பா அம்மாவா பெரியப்பா அம்மாவுனுங்க.
அதனால இது வந்து எங்க அத்தை மகள் ஆயிடுச்சுங்களா, நான் வந்து மாமன் ஆயிட்டோம்னுங்களா, அதனால நாங்க 2 பேரும் ஐயோ தலை சுத்துது. என்னப்பா விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, நாங்க 2 பேரும் உறவு முறை பண்றோம். அதான் நேத்ரி, இந்த ஃபேக்டரியில அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உனக்கு என்ன வேலை தெரியும்? இன்னும் வேலை வேணும். ஊர்ல மாடு மேய்ச்சிருந்தா இங்க மஞ்சால் மேய்க்கிறேன், கம்பெனி சேதாரம் இல்லாம ஆதாரம் பண்ணி வைக்கிறேன், வீட்டுல கறியா வாங்கி போடுறேன், கட்டை வரலான்னு வெட்டி போடுறேன். உங்க சமூகம் என்ன சொன்னாலும் சரி ஐயா, வேலைன்னா அப்படிதான் இருக்கு, கம்னு கேட்டா. இந்த பாருப்பா, திடீர்னு வந்து வேலை கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏதாவது சிபாரிசு இருந்தா தான் கொடுக்க முடியும். அதுல எங்களுக்கு தெரியும், அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து ஏர்பிளேன்ல வந்து குச்சாரு சின்ன முதலாளி, அவர் 2 லெட்டர் வாங்கி வந்துருக்கேன். பச்சு பாரு. அட, சின்ன முதலாளிட்ட இருந்து சிபாரிசு வாங்கிட்டு வந்துட்டியா? வேற என்ன பண்றது, பெரிய முதலாளி தான் பூட்டாரு. யோ, உனக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து நீ தாராளமா வேலைக்கு வரலாம். ஐயா, உங்க புள்ள கூட்டிங்க எங்க தான் நல்லா இருக்கணுங்க. என்ன வேணா ஃபேக்டரி வேலையை விட்டு மேஸ்திரி பின்னால சுத்திட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, சும்மா வந்தேன். யாரு காட்டா மாதிரி இருக்கா? இவர் வந்துங்க ஏமோ. இது வாங்க வைக்கப்படுங்க. எனக்கு 6 வயசு இருக்கு சொல்ல, இது 3 வயசு இருக்கு சொல்ல, பெரியவங்களா பார்த்து முடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. இப்ப அவங்கனால முடியாதுங்க, அவள்தான். ஓ மூஞ்சிக்கு ஏத்த ஆளுதான். என்ன உன் மூஞ்சிய கேவலமா பேசிட்டு போறான்? அவன் ஆசையா ஏதாவது கேட்டப்ப மறைச்சிட்டீங்க. சும்மா இருங்க. இந்த ஆள் பேர் ராமு. நம்ம ராமோகன் முதலாளி இருக்காரே, அவருக்கு எடுபிடி, டிரைவர், வலது கை எல்லாமே இந்த ஆள் தான். நல்ல வேளை இடது கையா இருந்திருந்தான்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பான். போலாமா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு பேப்பர் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ. உங்கள் தந்தை இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். மற்ற விவரம் டிரைவர் ராமுவை கேட்டு அறியவும். இங்க என்ன பண்றீங்க? இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேன். இயற்கையை ரசிக்கிறதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? வந்து வேலையை பாருங்க. நான் வரமாட்டேன். வரமாட்டேனா? வரமாட்டேன், அவ்வளவுதான். வேண்டாம், கையை பிடிச்சு இழுத்துட்டு போ. கஷ்டமா இருக்கா? இன்னொரு வாட்டி இழுத்து பாரு. உங்க கை வலிக்குமே. பரவாயில்ல, இழுத்து. ஐயோ அப்பா, ஒரட்டு கை. 20 வயசு பொண்ணுக்கு இப்படி மூச்சு வாங்குது. ரைட் ஆயிட்டு. நீங்க தான் நாங்க போறேன். நாங்க இருக்குல்ல. இங்க வாங்கலே. ஒண்ணுல ஒண்ணும் நடக்கல. குருநாதர் பகிரி வராடுறா மாமூலேட்டு. இன்னொரு 1 ரூபா கொடுத்தா வாங்கிடுங்க. அதானே வழக்கமா 2 ரூபா தானடா. ஏடா அடியில வச்சுக்கிட்டு கமால் காட்டுறா மாச்சார. தேங்காய் உரிக்கிற மாதிரி உரிச்சு விடுவேன். புடி, இது குழந்தை புள்ள கேட்டா கபால்ல குடுத்துரும். ஒரு கேரட் கூட கச்சுக்கிறேன். அலேக்கு என்னமே பேட்டுக்கு புச்சா இதான் குண்டாத பக்கிரி பார்த்தா ஓனா மாதிரி வேறன்னு நினைக்கிறியா? தபாத்துல பட்டு பயங்கரம் மாமூலேடு. நான் கஷ்டப்பட்டு காய்கறி வாங்கி விக்கிறேன், உனக்கு ஏன் மாமூல் தரணும்? காய்கறிக்கு இன்னாம நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி நடத்துறேன்னு வச்சுக்கோ, அப்போ எங்களுக்கு மாமன் கொடுத்தாகணும். நீ வாழ்ற எதுக்கு ஒரு பந்தோபஸ்து வேணுமே? எட்டு நீ கொடுக்காதமா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீயா
அன்னைக்கே உன் மேல நான் கைய வைக்க வேண்டியது தப்பிக்கினேன். டிப்டாப்பா குளம் மாட்டின்னு வந்தோம், நாங்க பயந்துருவோம் நினைச்சுங்க அடிக்கிறியா நீ? நீ சும்மா குரு, 2 தட்டு தட்டி பாப்போம், நான் போலீஸ் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டாலும் நீ கை கால முட்டிக்கிறீங்க. மூச்சு வாங்குறதே நிறுத்திட்டேன். என்ன ஒண்ணும் இல்ல, மூச்சு வாங்கும்போது பார்க்க அழகா இருக்குல்ல. பாருங்க, இப்பதான் பக்கரி என்கிட்ட உட வாங்கினா, இப்ப நீங்க வாங்க போறீங்க. சக்க என்ன பக்கரி என்கிட்ட வாலாட்ட பார்த்தா குங்ஃபு கராட்டே மிக்ஸ் பண்ணி பிச்சு உதறிட்டேன். நீங்க பார்க்காம போயிட்டீங்களே. ஆமாமா, எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னது பாத்தீங்களா? பெரிய பிஸ்தா. அப்பாவே அடிச்சிட்ட. உன் கராட்டை எல்லாம் என்கிட்ட காட்டு பார்க்கலாம். காட்டுறேன், ரெடியா? அப்பா நீ சாப்பிடுங்க. ஐயோ அப்பா, எங்க போறீங்க? வாங்க வாங்க. யாருமா யாருமா அது? யார வாங்கன்னு கூப்பிடுற? அவருப்பா, எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. வயசு 60 இருக்கும். 60? 60? நாங்க ராம மாமான்னு கூப்பிடுவோம். வாங்க, அப்படி உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியவரே. என்ன என்ன போய் பெரியவரேன்னு சொல்லிக்கிட்டு, நான் உங்களை விட 1 வயசு தான் குறைஞ்சவனா இருப்பேன். 1 வயசு தானே, அதனால இளமை திரும்பிடுமா என்ன? அதானே, திரும்புமா? 2 மீனா? எனக்கு ஒரு டீ வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டியாடி? அப்பா, அவரு எல்லா பெண்களையும் டீ போட்டு தான் கூப்பிடுவாரு, எல்லா ஆண்களையும் ஆ போட்டு தான் கூப்பிடுவாரு. ஆனா மனசுல கலங்கமே இல்ல. தங்கமானவரு, தங்கமோ தங்கம். சுருக்கமா சொன்னா, ஃபேக்டரியில வேலை செய்யற பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் நான் தான் காவல். ஏன்னா அங்க வாட்ட சாட்டமா நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க பொம்பளைகளை பார்த்து கண்ணடிக்கிறது, கைய பிடிக்கிறது. ஆமா ஆமா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. அதோடு விட்டானுங்களா, பொம்பளை பசங்க கொஞ்சம் அசந்தா போதும் கட்டி பிடிச்சிடுவானுங்க, கண்ணத்தை தடுக்குவாங்க, அவ்வளவு தூரம் போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிக்காம இருக்கக்கூடாதுங்க. விட்டுவேனா? ஏங்க, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது, தனி கட்ட. உங்களுக்கு ஒண்ணா சொல்லுங்க, இங்கேயோ படுத்துக்கிறேன் காவலுக்கு துணையா. ஐயோ வேணாங்க அப்பா, நம்மளால இருக்குப்பா இவருக்கு கஷ்டம். அவரே தானம்மா படுத்துக்கிறேங்கிறாரு, பாவம் படுத்துக்கிட்டுமே. அப்பாவே சொல்றாரு, நீ ஏண்டி அடம் பிடிக்கிற? ராத்திரி இங்கேயே வந்து. வேண்டாங்க, குடும்பம்னா 1000 இருக்கும், நீங்க எதுக்கு நடுவுல? அப்ப பெரியவர ஃபேக்டரிக்கு நேரம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு கூப்பிட்டு புறப்பட்டுமா? சரிங்க, கூட்டிட்டு போதானே, கண்ணா தெரிய போகுது. 2 சட்டை டோப்பா கண்ணாடியில் நடு. அந்த பக்கம் திரும்ப. ஆண்ட மாத்தணும்ல? திரும்ப மாட்டேன். மாட்டேன் மாட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், புரியல? உன் கூட பழகிற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்றதா?
நான் செஞ்ச புண்ணியன்னு சொல்றதா? எதை சொல்றதுன்னு? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், முதல்ல சாப்பிடு. எனக்கு சங்கு ஊதியாச்சு, சாப்பிட்டது போதும், வாங்க போலாம். சங்கு ஊதிட்டா இதை இப்படியே வச்சுட்டு அரைப்பட்டியா வேலைக்கு ஓடிடணுமே. நீ சும்மா இரு. ஒரு 2 நிமிஷம் லேட்டா போனா ஒண்ணும் கூடாது. சங்கு ஊதுறது காதல் விடலையா? நல்லா கேக்குது. நான் செவிடு இல்ல, அவகாசமா சாப்பிடறதுக்கு சொந்த வீடு இல்ல. வேலைக்கு போங்க. நாங்க உழைக்கிறது இந்த பயத்துக்காக தானே சார். ஒரு 2 நிமிஷத்துல சாப்பிட்டு போயிடுறேன். 2 நிமிஷம் 2 செகண்ட் கூட இங்க இருக்க கூடாது. உள்ள போங்க. ஒரு தொழிலாளிக்கு நிம்மதியா சாப்பிடுற உரிமை கூட இல்ல, நாம எதுக்காக உழைக்கணும்? இது பாருப்பா, அனாவசியமா சட்டம் எல்லாம் பேச நேரத்தை வேணாக்காத. மரியாதை போட. இத பாருங்க, ஒரு தொழிலாளி பசியோட பட்னியோட அறவைத்தோட தான் வேலை செய்யணும். நீங்க கட்டாயப்படுத்தினா அது சட்டம் இல்ல, உங்க சர்வாதிகாரம். அதுக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்ல. மேஸ்திரி, ஒரு நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட நன்றியோட வேலை செய்யற ஒரு தொழிலாளி கிடைக்கலன்னா அவன் நெஞ்சு நெருப்பா தயாரிக்கும். அந்த நெருப்பில் இந்த சமுதாயமே எரிஞ்சு சாம்பலா தப்போம். உழைப்புல கிடைச்ச ஒருபடி சோத்தை திங்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா இப்படிப்பட்ட அடிமை வாழ்வு எனக்கு தேவையில்லை. இது ஒரு கௌரவமான ஃபேக்டரின்னு உனக்கு தெரியுமில்ல? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க வேலையிலேயே சேர்ந்தா. மேஸ்திரி நீ அடிச்சியா? இல்லீங்க, அவருதாங்க முதல்ல அடிச்சாரு. அப்பால நான் அடிச்சேங்க. அவர் 2வது தப்பா அடி சொல்ல கபக்குன்னு குஞ்சினாங்க. அவர் கை மரத்துல கொத்திக்கிச்சு கோமா அடி சொல்ல பிளாக் பண்ணி இப்படி அடிச்சாங்க. அப்புறம் காலால மிதிக்க சொல்ல படாத இடத்துல பட்டுச்சுங்க. அவரால் அடிக்க முடியல. அப்புறம் நானே அடிச்சானுங்க. அப்பால நிறுத்திட்டானுங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு. அடிக்கிறது நிறுத்தினதா? இன்னொன்னு கொடுத்துட்டு இருந்தானா போட்டு காய்ஸ் ஆயிட்டு இருப்பா. அப்புறம் என்ன பூச்சி உள்ள சொல்லி மேலதிகாரி தாக்குறது ரொம்ப தப்பு தெரியுமில்ல? மேஸ்திரி எல்லாம் மேலதிகாரி என்ன தெரியுங்களா? நீ வரம்ப மீறி பேசுற. அது வயசுக்குள்ளாரு கண்டு கூடாது. எல்லாம் ரத்தம் வேற ரனி. பொறுப்பு தான் உனக்கு கண்டா எனக்கு பிடிக்காது. உன நான் ஃபேக்டரியில இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். ஜாங்க நல்லா யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணீங்களா? எஸ். இல்ல எனக்கு என்ன குழப்பம்னா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போராட்டம் கிளச்சின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க பயப்படாத சார் தாங்க. இன்னும் ஏயா நிக்கிற? வழக்கமா நாங்க இது மாதிரி ஏதாவது பேசலாம் முதலாளி கோபமா கெட் அவுட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு சொல்லியே அதான் உத்தரவு. ராஜி என்னாச்சு? முதலாளி என்ன சொன்னாரு? என்ன சொல்லிருப்பாரு? உங்க வர்க்கத்தை அடியோட அழிச்சிருவோம் ஜாக்கிரதைன்னு சொல்லிருப்பாரு. இல்ல இல்ல, நம்ம வர்க்கத்தை பத்தி அவர் ஒண்ணுமே பேசல. ரொம்ப தங்கமானவர். என்ன மாத்திரம் வேலையில இருந்து நீக்கிட்டார். எதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அந்த மேஸ்திரி ஆட்சல்ல, அது தப்பா. அவன் தானே உங்களை முதல்ல எட்டி உதைச்சான். உத வாங்கிட்டு சும்மா இருக்கிறதா? இருக்க முடியல, உப்பு போட்டு திங்கிறேன்னு அதான் ஆட்ச சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது அநியாயம், அக்கிரமம். தொழிலாளிகளை பழி வாங்குற முதலாளிகளை சும்மா விடக்கூடாது. நாளைக்கே சின்ன முதலாளியை பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லி நியாயம் கேட்போம். அவர் என்ன பண்ணுவாங்க? அவரை கேட்டாதான் நியாயம் கிடைக்குங்க. அதான் சரியான முடிவு. இல்லைங்க, அது பெண்களையே பிடிக்கும். சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. இத நீங்க ஏங்க பெருசு படுத்துறீங்க? ஒரு வாரம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பட்டி கட்டு செத்த போயிடுவேன். இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு வாரம் தாங்க. சொல்ல நிக்கிறீங்க. இப்ப யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஊர்வலம் சின்ன முதலாளி வீட்டுக்கு போகணும். அதுக்கு நீங்க தான் தலைமை வைக்கணும். அதுதான் சரி. உழைச்சு போடுறோம் தொழிலாளி, கஷ்டப்படுறோம் தொழிலாளி, கொள்ளை அடிக்கிற கில்லாடி, வேர்வை சிந்துறோம் தொழிலாளி, வேர்வை சிந்துறோம் தொழிலாளி, கஷ்டப்படுறோம் தொழிலாளி. மூடாதே, கதவு மூடாதடா. காசு வாங்குறக்கு ஒரு கடை. நஷ்ட கணக்கு சொல்லாதே. நாம எங்களுக்கு போடாதே. கஷ்டப்படுறான் தொழிலாளி. கார்ல போறான் முதலாளி. இப்போது நாம் சின்ன முதலாளியை வெளியே அழைத்து நமது குறைகளை கூறுவோம். மற்ற முதலாளிகள் நமக்கு இழைத்த அநீதிகளை அவரிடம் சொல்வோம். நியாயம் கிடைக்கும் வரை. அதான் அவர் சொன்னாரு. நீங்களும் போராடணும். நியாயம் கிடைக்கும் வரை போராடலாம் போராடலாம். உங்க மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா நீங்களும் ஏதாவது பேசணும் வீரமா. எனது உயிருக்கு உயிரான தொழிலாளர்களே, ஒட்டாளி வர்க்கமே, இப்பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? சந்தையில கிழிஞ்சிருப்போம். சின்ன முதலாளி விட்ட வாசம். பார்த்தீர்களா அந்த மாளிகை? யார் உழைப்பின் பலன் இது? ஆனால் அந்த சின்ன முதலாளி காரில் பவனி வருகிறாராம். மரியாதை மரியாதை வருகிறாராம்.
குழுகுழு அறையில் கும்பாளம், யார் கொடுத்த வாழ்வு இது? நமது கஷ்டத்தை பன்னீராக்கி குடிக்கிறார்கள், நமது வியர்வையை தண்ணீராக்கி குளிக்கிறார்கள். எப்படி வந்தது இந்த ராஜாங்க அந்தஸ்து? கோஷத்தை போட்டே இவர்களது வேஷத்தை கலைப்போம். தேர்வை சிந்துகிறான். நியாயம் கிடைக்கும் வரை நிறுத்துங்க. எதுக்காக இந்த கூச்சல்? கூச்சல் இல்லை தாயே, கோஷம். இப்படி எல்லாம் அர்த்தம் இல்லாத கோஷம் போட்டு எதை சாதிக்க இங்க வந்தீங்க? அப்படி கழுகுமா? என்ன பாருங்க, உங்களுக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போன என்னுடைய உடம்பு பாருங்க. 2 பொண்டாட்டிங்க, 7 குழந்தைங்க, இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்கிற சம்பளத்துல எப்படிமா வழைத்து கழுவ முடியும்? 2 பொண்டாட்டியா? அது உங்களுக்கு தெரியாத? சின்ன முதலாளி கூப்பிடுங்க. அவர் இப்ப இங்க இல்ல. அம்மா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர் சத்தியமாக இங்கேதான் இருக்கிறார். நிச்சயமா இங்க இல்ல. அவர் வேட்டைக்கு போயிருக்காரு. கேட்டீர்களா தோழர்களை? மட்டை விட கேவலமாக நடத்தப்படுகிறோம் நாம். சின்ன முதலாளி வேட்டைக்கு போயிருக்கிறாராம். வேட்டைக்கு மட்டை போல், வேட்டைக்கு மட்டை போல். நிறுத்துங்க. கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. தம்பி, உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. முதலாளி வர்க்க அநியாயம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. காரணம்? பெரிய முதலாளி சிலைக்கு கீழே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். வேலைக்கு நேரமாச்சு மேஸ்திரி வந்து என்ன 8 உதச்சோம். இந்த வயத்துக்காதானே இவ்வளவு உழைக்கிறோம்னு வெறுப்பா அந்த சோத்தை தூக்கி எறிஞ்ச அந்த எச்சில் சோறு முதலாளி சில முகத்துல பட்டுடுச்சு. உன் எச்ச சோத்தை என் புருஷனுடைய முகத்துல வீசி எறிஞ்சியா? எந்த தைரியம் உனக்கு? அந்த தெய்வம் எத்தனை பேருக்கு படியாளம் இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்கு தெரியுமா? அம்மா, என்ன மன்னிச்சிருக்கேன். அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்டேன். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நானும் அவசரப்பட்டுட்டேன். உங்க வேலை உங்களுக்கு. தம்பி, உன் சஸ்பெண்ட் ஆர்டர நான் சொல்லி ரத்து செய்யறேன். என்ன இது? இந்த ட்ரெஸ்ல நீங்க என்ன எப்படி ரசிக்கிறீங்கன்னு பாக்கிறதுக்காக கட்டிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? பரவாயில்ல, தேரும். உங்களை பார்க்க தான் போர் அடிக்குது. அதே சுருள் முடி, அதே தாடி, அதே காக்கி சட்டை, அதே பேண்ட். நான் கழிச்சுட்டுமா? நீ கேட்டா நல்லா இருக்காது, நானே கழிச்சுட்டேன். வெக்கமா இருக்கு. வெக்கமா? அது எங்க இருந்துச்சு? பார்க்க விட மாட்டேன். ஏய், என்ன இங்க கலாட்டா? வணக்கங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்? உங்க கூர்காண்டத்துக்காக தொப்பி அங்க ஒண்ணா வச்சுக்கிட்டா பாருங்க. இவன் இருக்கிறான் ரொம்ப முதலாளி பணத்துல பொறந்தாலும் தொழிலாளிடம் மனசு பாகாயாளிடம் அப்படின்னு சொன்னோம். சொன்னமாலியாடா? சொன்னீங்க. வாசல்ல நாங்க வந்திருக்கிறோம் சொல்லி அவரே வந்து வரவேற்றுன்னு போவாரு அப்படின்னு சொன்னோம். சொன்னமாலியாடா? சொன்னீங்க. அப்பவும் விட மாட்டேன்றாங்க. சரி, விடுங்க அவனை, விடுங்க. டேய், சிப்படா போடா வெளியே. எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? சின்ன முதலாளி வர சொல்லிடுங்க, அவரு வச்சுக்கிட்ட சொல்லிடலாம். ஆமா, தனித்தனியா சொல்ல எங்களுக்கு நேரம் இல்ல. மரியாதை பேச இவ்வளவு பெரிய அம்மா கை வலிக்குதுங்க. என்ன மூக்குங்க. சின்ன முதலாளி உங்களை தண்ணியில போட்டு அமுங்கினாலும் சரி, விஷத்தை கொடுத்தாலும் சரி, துப்பாக்கியால சுட்டாலும் சரி, நீங்க சாக மாட்டீங்க. அவ்வளவு ஆயுசு கட்டி உங்களுக்கு. இப்பதான் நாங்க நினைச்சோம் நீங்க வரீங்க. நினைச்சாலடா? நினைச்சோம். பாரு. ஆமா, எதுக்கு இங்க வந்தீங்க? ஏதாவது கோரிக்கைய? அதுக்கு நாங்க 2 பேர் மட்டும் வர மாட்டோம். முதலாளிய கை நீட்டி பேசாதரா. அவங்க கடுக்குறாங்க மரியாதை கட்ட பைய. முதலாளி, எங்க ஃபேக்டரி ஆண்டு விழா வர ஞாயிற்றுக்கிழமை வருது. அத பாட்டு பாடி ஆட்டம் ஆடி அப்படி ஜாலியா கொண்டாடலாம் முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க 2 பேர் தான் தலைமை தாங்கணும். நோ, அதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. அன்னைக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நாங்க வர முடியாது. அது உங்க தொழிற்சாலை, அதுக்கு நீங்க அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு லாபம் தள்ளி கொடுக்குது. அந்த பணத்துல நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க. அப்படிப்பட்ட தொழிற்சாலை ஆண்டு விழாக்கு வரமாட்டேன் சொல்றது நன்றி கெட்டத்தனம். அவர் இங்க வச்சது இங்க வச்சுட்டு எங்க விட்ட அங்க நமக்கு கூலி கொடுக்குற முதலாளிய பார்த்து என்னடா சொன்னே? அது உங்க தொழிற்சாலை, அதுக்கு நீங்க தான் அஸ்திவாரம். ஒரு டைலாக் வேணும். கட்சியில அசிங்கமா சொன்னீங்க. என்ன அது நன்றி கெட்டத்தனம், நாய் குணம்னு. சார் இது அப்ப சொல்ல சார், புதுசா சேட்டான் சார். டாய், இன்னொரு வாட்டி இது மாதிரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? சொல்றா பாப்பா, சொல்றா. அது நன்றி கெட்டத்தனம், நாய் குணம்னு சொல்லிட்டான் சார். சார் கூலிக்காரங்க பசங்க கூட உங்களுக்கு என்ன நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, உங்க ஆண்டு விழாவுக்கு நாங்க வரணும்.
வீணா ரகலை பண்ணாதீங்க, வர்றோம், போங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க சார். நண்பர்களே, தொழிலாளர்களே, முதலாளிகளே, வணக்கம். தொழிலாளர்களால் தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள சம்மதித்ததற்காக நமது கன்னம் பொருந்திய முதலாளிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நான் ஒரு முதலாளியின் மகனாக பிறந்தேன். ஆம், நான் ஒரு முதலாளியின் மகன்தான். மாளிகையிலே வளர்ந்தேன். ஏழ்மை, இல்லாமை எதுவுமே புரியாமல் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில் கிடைக்காத மன அமைதி நான் தொழிலாளியாக மாறிய பிறகு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆம், இன்று நானும் ஒரு தொழிலாளி. குழப்பமாக இருக்கிறதா? குழம்ப வேண்டாம், பாருங்கள். பரத்தும் நான் தான், தொழிலாளி ராஜுவும் நான் தான். வணக்கம். இந்த சண்டாளன் தொழிலாளியா நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டான். ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறேன். இப்ப ஒண்ணும் பேசாதே பேசாதே, அப்புறமா பாத்துக்கோ. எமது அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில வினாடிகளில் தொடரும். டிங் டாங்.